எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, தேங்காய் பர்ஃபி வந்து வீட்லேயே எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலான்னு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 பெரிய தேங்காவோட அடிபாகத்தை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது 300 கிராம் அளவு. இப்போ கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து நாம் ஏற்கனவே துருவி வச்சுருக்க அந்த 300 கிராம் அளவு தேங்காயை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் இந்த தேங்காயை வந்து நெய்யில் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து கரிஞ்சிடக்கூடாதுங்க. அதே சமயம் ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா தேங்காயில் இருக்கிற எண்ணெய் வந்து வெளியே வந்துடும். அதனால 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம பர்ஃபி செஞ்சு கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நெய் தடவி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது சர்க்கரை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன். அதனால 300 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறோம். சரியாக எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் வந்து அந்த 300 கிராம் சர்க்கரை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு அரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு பாகுபதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அந்த கம்பி பதத்தில் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு. பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரு கம்பி பதம் பாருங்கள், அந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொங்கி வருது பாருங்கள். நல்லா நுரையாக பொங்கி வருது. இந்த சமயத்தில் வந்து ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து செய்யும்போது அந்த பொட்டுக்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு கடிப்படுறப்ப இன்னமும் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ 3 நிமிஷமாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒயிட் கலராக பர்ஃபி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பர்ஃபி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து சமன்படுத்தி விட்டுறலாம். இப்போ கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் வந்து நல்லா சமன்படுத்தி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆற வைக்கணும். இது பாதி ஆறுனதும் நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். முழுமையாக ஆறுனுச்சுன்னா நமக்கு வந்து பீஸ் போட வராது. அதனால் பாதி ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து இதை ஒரு நான் 1/2 மணி நேரமாக ஆற வச்சுருக்கேன். இது பாதி அளவுக்கு வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம பீஸ் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கத்தியில் வந்து நெய் தடவிட்டு இதை நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து பீஸ் போட்டுருங்க. நான் இதை வந்து 1/2 மணி நேரம் வந்து ஆற வச்சதுனால வந்து எனக்கு இப்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. பீஸ் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுவே வந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் வச்சு ஆற வச்சு நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீஸ் போட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு 1 மணி நேரம் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து சூப்பராக ஆறிடுச்சு. இப்போது நம்ம அதே கத்தியை வச்சு இந்த ஓரங்களில் வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பிளேட்டில் வந்து ஒட்டாது. நல்லா அழகாக வந்து டீமோல்ட் ஆகி நமக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். எவ்வளோ சூப்பரான பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பொட்டுக்கடலை தேங்காய் இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லா இருக்கும். இந்த அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.